திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணியில் 3 ஆண்டுகளுக்கு மேலாக திறக்கப்படாமல் உள்ள அங்கன்வாடி மையம் எப்போது திறக்கப்படும் என விடிய அரசுக்கு மக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். இந்திரா நகரில் வாடகை கட்டிடத்தில் இயங்கி வந்த அங்கன்வாடி மையத்திற்கு கடந்த அதிமுக ஆட்சியில் 8 லட்சம் ரூபாயில் புதிய கட்டிடம் கட்டப்பட்டது. இந்நிலையில் கடந்த 3 ஆண்டுகளுக்கு மேலாகியும் இன்னும் திறக்கப்படாதது குறித்து பலமுறை கோரிக்கை விடுத்தும் விடிய அரசு கண்டு கொள்ளவில்லை என மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். விழுப்புரம் மாவட்டம் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகளின் பொய்யான தகவலால் தர்பூசணி விற்பனை முற்றிலும் பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறி விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். திருவம்பட்டு பகுதியில் அதிக அளவில் தர்பூசணி சாகுபடி செய்யப்பட்டுள்ள நிலையில் ரசாயனம் கலந்து தர்பூசணிகள் விற்பனை செய்யப்படுவதாக உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் சுய விளம்பரத்திற்காக பொய்யான தகவலை பரப்பியதால் அங்கு பெரும் நஷ்டத்தை சந்தித்து வருவதாகவும் தங்கள் வாழ்வாதாரம் சிதைவிற்கு விடிய அரசின் அதிகாரிகளே காரணம் என்றும் விவசாயிகள் குற்றம் சாட்டினர். மேலும் கிலோ 10 முதல் 15 ரூபாய்க்கு விற்கப்பட்ட தர்பூசணி பழங்களை தற்போது 2 ரூபாய்க்கு விற்றால் கூட வியாபாரிகள் வாங்க முன்வருவதில்லை என விவசாயிகள் வேதனை தெரிவித்தனர். இந்த ஆண்டு போதுமான அளவுக்கு விளைச்சல் எங்களுக்கு கிடைச்சது. ஆனால் ஒரு வார காரணமாக இந்த அரசு அதிகாரிகள் உணவுத்துறை அதிகாரிகள் ஏதோ ஒரு ரோட்டோர கடையில் அழிவு போச்சு, அதில் செயற்கை முறையில் ரசாயனம் கலந்தது, ஊசி போட்டது என்று சொல்லி அந்த வீடியோ வெளியிட்ட காரணமாக எவ்வளோ எங்களுடைய பழத்தை எடுக்கிறதுக்கு இன்னைக்கு வியாபாரி வரலை. நாங்களே கூட்டு கொடுத்துங்கிறோம். சொல்லப்போனால் இன்னைக்கு 1000 ரூபாய், உண்மை 1000 ரூபாய்க்கு எட்டுமோ சொல்கிறேன், வியாபாரி எடுக்க மாட்டேன்றோம். அந்த நிலைமைக்கு மோசமாக ஆகி போச்சு. கடந்த ஒரு வாரத்துக்குமா இவ்வளோ அளவுக்கு வீழ்ச்சி அடைஞ்சது நான் எங்கேயுமே பார்க்கல. அந்த அளவுக்கு மிகப்பெரிய அளவில் மோசமான நிலைமைக்கு எங்களை தள்ளப்பட்டுள்ளது. விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே சாலையில் உயர் அழுத்த மின்சார கம்பி அறுந்து விழுந்த சம்பவம் மக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஸ்ரீவில்லிபுத்தூர் வத்திராயிருப்பு சாலை நடுவே மின்கம்பி அறுந்து தொங்கியதால் அப்பகுதியில் போக்குவரத்தும் பாதிக்கப்பட்டு நெரிசல் ஏற்பட்டது. மின்கம்பிகளை பராமரிக்காமல் மக்களின் உயிருடன் வெற்றி விளம்பர மாடல் அரசு விளையாடுவதாக மக்கள் கண்டனம் தெரிவித்துள்ளனர். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரைச் சேர்ந்த நகராட்சி அலுவலரின் பணி ஓய்வு நிறுத்தி வைக்கப்பட்டது. ஸ்ரீவில்லிபுத்தூர் நகராட்சியில் பல ஆண்டுகளாக மேலாளராகவும் பொறுப்பு ஆணையாளராகவும் பணியாற்றிய பாபு பெரம்பலூரில் கணக்கராக பணியாற்றி வந்தார். இந்நிலையில் அவர் மீது வருமானத்திற்கு அதிகமாக சொத்துக்கள் வாங்கிய புகாரின் அடிப்படையில் அவரது ஓய்வு நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. இதை அறிந்த பொதுமக்கள் ஸ்டாலின் ஆட்சியில் தலை முதல் கால் வரை எங்கு பார்த்தாலும் முறைகேடு செய்பவர்கள் விரவி கிடப்பதாக குற்றம் சாட்டுகின்றனர். தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரம் அருகே விவசாய நிலங்களை அழித்து சிப்காட் அமைக்கும் பணியை தமிழக அரசு கைவிட வலியுறுத்தி விவசாயிகள் அரை நிர்வாண போராட்டத்தில் ஈடுபட்டனர். வெம்பூர், கீழக்கரந்தை, ராமசாமிப்பட்டி, பட்டி தேவன்பட்டி உள்ளிட்ட கிராம பகுதிகளில் சுமார் 2700 ஏக்கர் விவசாய நிலங்களை கையகப்படுத்தி சிப்காட் அமைக்கும் பணியில் விடியா திமுக அரசு ஈடுபட்டு வருகிறது. இதற்கு அப்பகுதி விவசாயிகள் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். சிப்காட் அமைக்கும் திட்டத்தை கைவிட வலியுறுத்தி உண்ணாவிரதம், ஆர்ப்பாட்டம் என பல்வேறு கட்ட போராட்டங்களை நடத்தி வந்த நிலையில் வேம்பூரில் விவசாயிகள் மேலாடை இல்லாமல் அரை நிர்வாண போராட்டத்தில் ஈடுபட்டனர். விவசாய நிலத்தை அழிக்காதே, 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 விவசாயத்தை அழிக்காதே, திரும்ப பெறு, திரும்ப பெறு, திரும்ப பெறு, திரும்ப பெறு, திட்டத்தை திரும்ப பெறு, திரும்ப பெறு. கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே 1500 ஏக்கரில் பயிரிடப்பட்டிருந்த உளுந்து, பச்சை பயிர் செடிகள் மழையால் சேதமடைந்துள்ளன. பெருங்காலூர், முகையூர், சிறுகாலூர், கொடியாலம், வடம்பூர், மணலூர் உள்ளிட்ட பகுதிகளில் உளுந்து, பச்சை பயிர் அறுவடை செய்யப்பட்டு வருகிறது. இந்நிலையில் அப்பகுதியில் பெய்த கோடை மழையால் அறுவடை செய்யப்பட்டு விளைநிலங்களில் வைக்கப்பட்டிருந்த உளுந்து, பச்சை பயிர் செடிகள் மழையில் சேதமடைந்தன. வேளாண் அமைச்சர் உள்ள இம்மாவட்டத்தில் இதுவரை அமைச்சரோ அதிகாரிகளோ வந்து பார்க்கவில்லை என வேதனை தெரிவித்துள்ள விவசாயிகள் விடிய அரசு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். பருவமழையால் எங்களுக்கு முன்னாடி சம்பா சாகுபடியும் நல்ல முறையில் இல்லை, அதுலேயும் மழை பெஞ்சுது. இப்போ உளுந்து பயிர் சாகுபடியிலையும் பார்த்தீங்கன்னாக்கா நேற்றுக்கு பெஞ்ச பருவமழையால் உளுந்து முளைக்கக்கூடிய தன்மைக்கு போயிடுச்சு. இந்த கிராமத்தில் மட்டும் பார்த்திங்கன்னா சுமார் 300 ஏக்கராவும் முகையூர், பரிவுலாகம் ஆகிய கிராமம், சிறுகாலூர் எல்லா கிராமத்துலேயும் பார்த்திங்கன்னா
திருவண்ணாமலை மாவட்டம் போளூர் அருகே சத்துணவு முட்டை கேட்ட பள்ளி குழந்தைகளை சமையலர் மற்றும் உதவியாளர் தாக்கிய வீடியோ வெளியாகி திமுக ஆட்சியின் சத்துணவு லட்சணத்தை வெளிப்படுத்தியுள்ளது. செங்குணம் ஊராட்சிக்குட்பட்ட கொள்ளைமேட்டில் செயல்படும் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் சமையலராக அதே கிராமத்தைச் சேர்ந்த லட்சுமி என்பவரும் உதவியாளராக முனியம்மாள் என்பவரும் உள்ளனர். இந்நிலையில் சத்துணவில் முட்டையை கேட்ட மாணவனை இருவரும் சேர்ந்து துடைப்பத்தால் தாக்கியுள்ளனர். இந்த வீடியோ தற்போது வெளியாகி தீய சக்தி திமுக ஆட்சியில் சத்துணவு செத்த உணவாக மாறிவிட்டதாக குற்றம் சாட்டினர். தேனி மாவட்டம் பரமசிவன் மலைக்கோயிலில் நடைபெற்ற கும்பாபிஷேகத்தில் அறநிலைத்துறையின் குளறுபடிகளால் பக்தர்கள் இன்னலுக்கு ஆளாகினர். இந்நிகழ்வில் பக்தர்கள் செல்ல முறையான பாதை அமைக்கப்படாததால் கடும் நெரிசல் ஏற்பட்டது. மேலும் மருந்தடிக்கும் இயந்திரங்கள் மூலம் தீர்த்தங்கள் பக்தர்கள் மீது தெளிக்கப்பட்டதால் பக்தர்களுக்கு உடல்நல குறைபாடு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. மக்கள் விரோத அரசின் அலட்சிய போக்கால் ஆலய விழாவிலும் அவதியுறும் நிலை ஏற்பட்டுள்ளதாக பக்தர்கள் தெரிவித்துள்ளனர்.